ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை எரேமியா 33வது அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்றப்படுகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர் கொத்தளத்தினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. தேவன் இந்த நாள்ல கூட ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உனக்கு எட்டாதை நான் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படா நம்ம நினைக்கிற நினைவுகள் அல்ல, தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் திட்டத்தின்படிதான் ஒவ்வொன்றும் நடக்கும். அப்படி நடக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா, நம்ம ஒண்ணுமே இல்ல, லேசான காரியம்தான். அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென், அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததை நான் செய்வேன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றும் அப்படிதான். நம்மளுக்கு எதையாவது அந்த சுமைகள் எல்லாம் நம்மளே சுமந்து கொண்டே போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம பலத்தினாலேயோ நம்ம பலாக்காரத்தினாலேயோ ஒன்றும் ஆகாது. தேவனோட ஆவியினாலதான் எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. நம்ம சுமந்து சுமந்து சோர்ந்து போயிடுவோம். அப்ப ஒரு சூழ்நிலை வரும்போதுதான், ஒரு கட்டம் வரும்போதுதான் தேவனையே தேடுகிறவராய் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. முடியல அப்படிங்கிறப்ப அப்படி போய் தேடுறதுக்கு நம்ம லேசாக நம்ம தெரியும் போதே, ஒரு சூழ்நிலை வரும்போது தேவன் கிட்ட சொல்லும் போது, பிள்ளைங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிள்ளைங்க நம்மள ஓடி நம்ம கிட்ட சொல்றாங்களே, அப்ப அந்த பிள்ளைக்கு எப்பேற்பட்ட காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு காரியம் இப்படிதான். நம்மளுக்கு நம்ம சின்னதா தான் யோசிச்சிருப்போம், தேவன் யோசனை பெரிதா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்மளை கொண்டு போய் ஒரு திட்டம் வைத்து ஒரு உயரத்துல கொண்டு போய் வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. நம்ம ஒரு சின்ன விஷயத்த நினைச்சிட்டே புடிச்சிட்டு ஓடிக்கொண்டே இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் அப்ப அவர் என்னடா, நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறோம், ஒரு ராஜாவா உருவாக்க நினைத்திருக்கிறோம், அந்த பிள்ளைங்க நம்ம அறியாதபடிக்கு அவங்க யோசனைகளே போய்கொண்டு இருக்கிறார்களே, நம்மளை நோக்கி கூப்பிடலேன்னு சொல்லி தேவன் கூட யோசிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம மனித நினைவுகள் அல்ல, தேவன் நினைவுகள் பெரிதான நினைவுகள். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்மளுக்கு இன்றைக்கு தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எதை குறித்து திட்டம் வைத்திருக்கிறோம்? ஒரு வேலை வாய்ப்புக்காகவா, இல்ல ஒரு ஒரு பெரிய ராஜா ஆகணுமா, ஒரு தேசத்துக்கு போகணுமா, ஒரு பெரிய அதிகாரி ஆகணுமா? இன்னைக்கு நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கிறோம்? நம்ம ஒரு பெரிய வீட்டை கட்டணும், இந்த குடிசையிலே இருக்கிறோமே, ஒரு வீட்டை கட்டணும் திட்டம் வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு மேல நம்ம ஒரு வீட்டை கட்டணும் நினைப்போம், அவர் ஒரு மாளிகை கட்டி தருவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்மளோட திட்டம் அல்ல, தேவனோட திட்டம் தான் செயல்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவரோட திட்டத்தை நமக்கு நிறைவேற்றணும்னு நம்ம என்ன செய்யணும்? முழு உள்ளத்தோடும், தாவீது சங்கீதக்காரன் போல முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இதனால எந்த சூழ்நிலையிலும் தேவன் கிட்ட சொல்லும் போது, அவரை மனதார துதிக்கும் போது, கண்டிப்பா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் கண்ணுமிக்கு நேரத்துல அப்படியே அற்புதங்கள் நடந்துவிடும். ஆமென், அல்லேலூயா. இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பினின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கிரத்திலும் விட்டுண்ட மனுஷ பிரதேயங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்லேதேயரோட யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப இதுதான் தேவனுக்கு எதிராக நம்ம ஒவ்வொரு காரியமும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். தேவனை அஷ்ட பண்றோம்.
ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் வார்த்தை நமக்குள்ள இருதயத்துல வந்தாலும் இதை செய்யாதே மகனேன்னா அதை மீறிதான் நம்ம செய்யறோம். அப்ப தேவனுக்கு ஒரு கோபங்களும் வரும். நம்மளுக்கு தான் கோபம் இல்ல, தேவனுக்கும் கோபம் வரும். ஏன்னா எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லுகிறோம், ஆனா அன்பான தேவன் என்று சொல்லுகிறோம், ஏன்னா குணப்படுத்தும் தேவன் என்று சொல்லுகிறோம். அவருக்கு பேரு சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். ஏன்னா இமானுவேல் நம்மளோடு இருக்கிற தேவன் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலை நீ வெக்கப்பட்டே போக மாட்டேன், ஒவ்வொன்றும் அவருக்கு பேரு அப்படியே அடுக்கி கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். அப்பனா தேவன் என்ன சொல்றாருன்னா, அவரு கோபத்துக்கு ஆளாகும் போது அவரு நம்ம கண்களுக்கு மறைத்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்கு தேவன் காட்சி தர மாட்டேங்கிறாரே, நமக்கு வரமாட்டேங்கிறாரே, பேச மாட்டேங்கிறாரே நினைச்சு கொண்டு ஒவ்வொருத்தரும் இருப்போம். அப்பனா எதுனாலன்னா அவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறதுனால. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த நாள்ல கூட நம்ம தேவனுக்கு அருகருப்பான காரியத்தை செய்யறோமா, பிடிக்காத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமான்னு சொல்லி கூட நம்ம ஆலோசித்து பார்க்கலாம். அப்ப எதுலெல்லாம் தேவன் நம்மளை விட்டு விலகுறாரு, நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், நம்ம கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், நிந்திக்கிறோம், சிலரை சபிக்கிறோம். ஏன்னா துதிக்கிற வாயில சபிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்ம சபிக்கிறோமா, நம்ம சரி மனைவி கனம் பண்ணாம இருக்குமா, கணவனை கனம் பண்ணாம இருக்கிறோமா, பிள்ளைங்களை கனம் பண்ணாம இருக்கிறோமா, இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். தேவனுக்கு அருகருப்பான காரியம் என்னன்னா ஒவ்வொரு வேதத்திலும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம யாரெல்லாம் கவனம் பண்ணாம இருக்கிறோம், ஊழியக்காரங்களை கனம் பண்ணாம இருக்கிறோமா, போதகரை கனம் பண்ணாம இருக்கிறோமா, நம்ம ஒரு அன்பா ஒரு மக்கள் பேசுவாங்க நம்ம கிட்ட, அவங்க கிட்ட நம்ம அவங்களை அஷ்ட பண்றோமா, அவங்களை உதாசனப்படுத்துறோமா, சிலது எல்லாமே தேவனுக்கு எதிரான காரியம்தான். இதுதான் தேவனுக்கு எதிரான காரியம் இல்ல, இது தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொல்றார். அது போல நம்மை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கன்னு சொல்லி தேவன் இந்த காலை வேளையில கூட நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த உன்னை பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீ என்ன துக்கப்படுத்தினாலும் என்ன கஷ்டப்படுத்தினாலும் உன் நோய்களை சுகமாக்குவேன், உன் பாவத்தை மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவனை நம்ம விடலாமா? ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் என்ன அக்கிரமம் செய்தாலும் தேவன் என்ன செய்யறாரா, நம்ம பாவத்தை மன்னித்து உனக்கு உன் நோயை சுகமாக்கி உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம் யாரு? நம்ம ஒரு நாள்ல நம்ம வீட்டிலேயே ஒருத்தட்ட பேசிட்டோம்னா, ஒரு சின்ன கடுமையா ஒரு வார்த்தை பேசிட்டு நம்மள்கிட்ட பேச மாட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில கூட தேவன் நீ என்ன அக்கிரமம் செய்தாலும் என்ன அநியாயம் செய்தாலும் உன்னை பாவத்தை நீ அறியாமல் செய்கிறாய் என்று சொல்லி உன்னை நான் மன்னிக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அப்ப அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடும் போது தேவன் நம்மளோடையே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்கு இந்த நாள்ல கூட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார், பரிபூர்ண வெற்றியை கொடுக்கிறேன் சொல்லுகிறார், பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறேன் சொல்லுகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. பரிபூர்ண ஆசீர்வாதம் இருந்தாலே எல்லாம் கடந்து வந்து விடும். சத்தியம்னா பரிபூர்ண சமாதானத்துக்காக இந்த நாள்ல எத்தனை பேர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்மளுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பரிபூர்ண ஏன்னா சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நம்ம அனைவரும் தானிக்கும் போது கண்டிப்பா இந்த நாள்ல ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ளலாம். அப்பனா அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறவர்களாக கூட இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பார். நம்ம பாவங்களை மன்னிக்கிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வந்த தேவன் நம்மளுக்காக தான் நம்ம பாவம் அக்கிரமங்கள் அநியாயத்தை எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து விட்டார். சுமந்து நம்மளுக்கான ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். சிலுவையவே புனிதமாக்கி விட்டார். ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, தகப்பனே, ராஜா, சோதரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட தகப்பனே கர்த்தாவே, எரேமியாவுல 33வது அதிகாரத்துல நாங்க தானித்தோம் ராஜா. சோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே தகப்பனே, நீங்க வந்து ஆண்டவரே எங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்க போவதற்காக நாங்க சோத்தரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பத்துல சமாதானம் ஆண்டவரே கெட்டு போய் கிடக்குது ஆண்டவரே. அப்பா உன் கரம் வெளிப்படட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. இந்த வேத வசத்துல இருக்கிறது போல ஆண்டவரே எர்மியாவுல ஆண்டவரே ராஜா சோத்திரம் ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிற பரிபூர்ண சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த வேத வசனப்படி யாரெல்லாம் சத்தியத்தை அறிய முடியாமல் அவள் இருதயம் கல்லாய் இருக்கிறதோ ஆண்டவரே இந்த நாள்ல கூட தகப்பனே அந்த இருதயத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அது போல சத்தியத்தை அறியும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வெளிப்படுத்துறதுக்காக சோத்தரிக்கிற ராஜா. ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை கடந்து செல்லட்டும் அப்பா. கடந்து சென்று சத்தியத்தை அறிந்து வெளிப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு நல்பாதையில செல்ல உம்மை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாறும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க செபிக்கிறோம் ஐயா. அனைவரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அனைவருக்கும் சோத்திரம்.